மாசி சனி பிரதோஷத்தின் வரலாறு. இந்து சமயத்தில் பிரதோஷ காலம் என்பது மிகவும் புனிதமான நேரமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் 2 பிரதோஷங்கள் வருகின்றன. அவற்றில் சனிக்கிழமையன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் பிப்ரவரி முதல் மார்ச் வரை வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானின் அருளை பெற சிறந்த காலமாக போற்றப்படுகிறது. பிரதோஷம் உருவான வரலாறு புராணங்களில் கூறப்படுவது போல், தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்தபோது ஹாலாஹல விஷம் எனும் கொடிய நஞ்சு முதலில் வெளிப்பட்டது. அந்த நஞ்சின் வெப்பத்தால் உலகமே அழிவின் விளிம்பில் சென்றது. அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் அருகில் சரணடைந்தனர். உலகை காப்பதற்காக சிவபெருமான் அந்த நஞ்சை தன் கண்ணியத்தில் தாங்கிக் கொண்டார். இதனால் அவர் நீலகண்டன் என்ற பெருமை பெயர் பெற்றார். அந்த அருள் செயல் நிகழ்ந்தது சனிக்கிழமை பிரதோஷ வேளையில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதனால் சனி பிரதோஷம் மிகுந்த மகத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. சனி பிரதோஷத்தின் சிறப்பு சனிக்கிழமை என்பது சனி பகவான் ஆட்சி நாளாகும். சனி பகவான் கர்ம பலன்களை வழங்குபவர். மனிதன் செய்த நன்மை தீமைகளுக்கேற்ப பலனை வழங்குவார். சனி பிரதோஷ நாளில் சிவனை வழிபட்டால் சனி தோஷம் குறையும், வாழ்க்கை தடைகள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், கடன் நோய் துன்பங்கள் குறையும். மாசி மாதம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் சிவபெருமானின் அருள் மிகுந்து பொழியும் நாளாக கருதப்படுகிறது. ஆன்மீக பொருள் பிரதோஷம் என்பது சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திற்கு முந்திய 1.5 மணி நேரம். அந்த வேளையில் சிவபெருமான் நடராஜர் வடிவில் ஆனந்த தாண்டவம் புரிவதாக நம்பப்படுகிறது. அந்த நேரத்தில் ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்க வேண்டும். அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ஒரு புராண கதை, ஒரு காலத்தில் சனி தோஷத்தால் மிகுந்த துன்பம் அனுபவித்த ஒரு அரசன் இருந்தான். அவன் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் தீர்க்க சிவனை நாடினான். மாசி மாத சனி பிரதோஷத்தில் விரதமிருந்து மனமாறி சிவனை வேண்டினான். அரசனின் பக்தியை கண்டு சிவபெருமான் அருள் புரிந்து அவனது சனி துன்பத்தை நீக்கினார். அந்த நாளிலிருந்து சனி பிரதோஷம் பக்தர்களுக்கு சிறப்பு நாளாக போற்றப்படுகிறது. மாசி சனி பிரதோஷம் என்பது வெறும் விரத நாள் மட்டுமல்ல, அது மனிதனின் கர்மங்களை சுத்திகரிக்கும் ஆன்மீக வாய்ப்பாகும். அந்த நாளில் சிவனை மனமாறி வழிபட்டால் சனி பகவானின் கடினமான தாக்கங்களும் குறைந்து வாழ்க்கையில் அமைதியும் வளமும் நிலையும். சிவனை சரணடைந்தால் சனி துன்பமும் சரியும் என்பதே மாசி சனி பிரதோஷம் நமக்கு உணர்த்தும் ஆன்மீக பாடமாகும். ஓம் நம சிவாய.